காலை வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் பாடம் 1 இனிப்பு செய்யலாமா என்ற பாடத்தின் தொடர்ச்சியாக பக்கம் எண் 12 உள்ள பயிற்சிகளை படித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்வோமா? முதலில் பெயரை எழுதுவேன் என்ற பயிற்சியினை செய்ய போகிறோம். இப்பகுதியில் படங்களின் பெயர்கள் அனைத்தும் சுவரில் எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது படத்திற்குரிய சரியான பெயரை எடுத்து எழுதுவோமா? வாங்க. பெட்டி. வாங்க பெட்டியின் அருகில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம். பெட்டி பெட்டி. அடுத்து மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி. அடுத்து வெல்லம். வெல்லம். அடுத்து நெல்லிக்காய். வாங்க நெல்லிக்காய் அருகில் எழுதுவோம். நெல்லிக்காய். இறுதியாக கட்டெறும்பு. வாங்க கட்டெறும்பு அருகில் எழுதுவோம். கட்டெறும்பு. குழந்தைகளே, படத்திற்குரிய சரியான பெயரை எடுத்து எழுத கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக இணைத்து எழுதுவேன் என்ற பகுதியில் எழுத்துக்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குவோமா? வாங்க. நே உடன் இற்றியை இணைத்து நெற்றி என்று முதலில் எழுதுவோம். அடுத்து வேவுடன் இற்றியை இணைத்து வெற்றி என்று இரண்டாவதாக எழுதுவோம். அடுத்து பேவுடன் இட்டியை இணைத்து பெட்டி என்று முதலில் எழுதுவோம். அதன்பின் மேவுடன் இட்டியை இணைத்து மெட்டி என்று இரண்டாவதாக எழுதுவோம். அடுத்து தேவுடன் இம் என்ற எழுத்துக்களை இணைத்து தெப்பம் என்று மேலே எழுதுவோம். அடுத்து வேவுடன் இம் என்ற எழுத்துக்களை இணைத்து வெப்பம் என்று கீழே எழுதுவோம். அடுத்து மேவுடன் இட்டு என்ற எழுத்துக்களை இணைத்து மெட்டு என்று மேலே எழுதுவோம். அடுத்து வேவுடன் இட்டு என்ற எழுத்துக்களை இணைத்து வெட்டு என்று கீழே எழுதுவோம். குழந்தைகளை, எழுத்துக்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக 1 பெரிய பெட்டி. பெரிய பெட்டி என்று இணைத்து முதல் கட்டத்திற்குள் எழுதுவோம். அடுத்து 2 தெரு விளக்கு. தெரு விளக்கு என்று இணைத்து இரண்டாவது கட்டத்திற்குள் எழுதுவோம். 3 அச்சு வெல்லம். அச்சு வெல்லம் என்று இணைத்து கடைசி கட்டத்திற்குள் எழுதுவோம். குழந்தைகளே, நீங்களும் பக்கம் எண் 12 எடுத்து இப்பயிற்சிகளை செய்க. அடுத்து நாம் பக்கம் எண் 13 உள்ள கண்ணாடி என்ற பாடலை ராகத்தோடு கேட்டு மகிழ்வோமா? வாருங்கள்.
குழந்தைகளே, கண்ணாடி பாடல் எல்லாருக்கும் பிடித்திருந்ததா? இந்த பாடலை எழுதியவர் அழ வள்ளியப்பா. இவர் குழந்தை கவிஞர் என்று அனைவராலும் பாராட்டப்படுகிறார். குழந்தைகளே, கண்ணாடி முன் நின்று அழகு பார்ப்பீர்களா? சொல்லுங்க. இந்த பாடல் நமக்கு சொல்லும் கருத்து என்னவென்றால், பிறருக்கு நன்மை செய்தால் நன்மை மட்டுமே நம்மை வந்து சேரும். நன்று.